வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கேழ்வரகு சப்பாத்தி. இதுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு வந்துட்டு கேழ்வரகு மாவு வந்து எடுத்துருக்கிறேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1 கப்பு மாவுக்கு வந்துட்டு 1 கப்பு வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிடணும். தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மாவு வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். வந்து மிக்ஸ் பண்ண மாவு வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட முடியும். லைட்டாக ஆறட்டு. இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்பவே வந்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். பக்கத்துலேயே வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை லைட்டாக தொட்டு அதுக்கப்புறமா மாவை பிசைஞ்சிக்கிடணும். ஏன்னா அந்த மாவு வந்து உடனே ட்ரை ஆயிரும். அதனால் லைட்டாக தண்ணியை தொட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக. ஏன்னா அது வந்து மேலே நல்லா காஞ்சிரும். இது வந்து கோதுமை மாதிரி கிடையாது, இது உடனே ட்ரை ஆயிரும். அதனால் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி தரட்டலாம். இது வந்துட்டு மாவு வந்து உடனே வந்து காஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு உருண்டை மாதிரி எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு மூடி வச்சிடணும். இல்லைன்னா வந்து அது காஞ்சி போயிடும். சின்ன சைஸ் ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் ராகி மாவு எடுத்துட்டு லைட்டாக தேய்ச்சி நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அது மாதிரி திரட்டி எடுத்துக்கிடலாம். இது வந்து கோதுமை மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கிளறப்பவே இது வந்து பாதி வெந்து போயிடும். அதனால் வந்துட்டு ரொம்ப பார்த்து தேய்ச்சிக்கணும், இல்லைன்னா பிஞ்சு வந்துடும். இப்போ வந்து தேய்ச்சிட்டேன். இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்து கல் வந்து காய வச்சுருந்தேன். இப்போ வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்ல, அந்த டைம் வரப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு லைட்டாக அங்கிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா வந்துட்டு நல்லா அது வந்து கொஞ்சம் உப்பி வரும், சாஃப்டாக வரும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து சுற்றி வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ வந்து நல்லா உப்பி வரும். லைட்டாக வந்துட்டு எண்ணெய் தடவிக்கிடலாம். இது வந்து ட்ரை ஆயிரும். அதனால தான் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு மறுபடியும் நம்ம மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து இன்னொரு சப்பாத்தி ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து நல்லா போட்டிருக்கேன். திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்ச் ஆகிற டைமில் தான் நம்ம வந்துட்டு திருப்பி போடணும். போட்ட உடனே திருப்பக்கூடாது. பார்த்தீங்களா எவ்வளோ உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட அது வந்து நல்லா சாஃப்டாக உப்பி வரும். அப்போ வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டுட்டோம். இதே மாதிரி நீங்கள் அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். இது வந்துட்டு கோதுமை சப்பாத்தி மாதிரி கிடையாது, இது உடனே ட்ரை ஆயிரும். அதனால தான் மேலே லைட்டாக எண்ணெய். இப்போ நம்மளோட ராகி சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பிசைஞ்சு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.